ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு மினி விலாக் பார்க்கலாங்க. மார்னிங் ரொட்டீன். ஒரு நாளை நம்ம பாசிட்டிவாக ஆரம்பித்தோம் அப்படின்னா அந்த நாள் ஃபுல்லாகவே பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கைங்க. அந்த வகையில் 2 விஷயத்த நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேங்க. முதல் விஷயம் என்ன அப்படின்னா நைட்டு தூங்கும்போது எச்சில் பாத்திரத்தை சிங்கில் போட்டு வைக்கிறது கிடையாதுங்க. அதே போல் அடுப்பு மேடையும் சுத்தமாக தொடச்சிடுவேன். நாம் சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிற தேவதைகள் சமைச்சு சாப்பிடுவாங்க அப்படின்றது ஒரு நம்பிக்கைங்க. அதே போல் காலையில் எந்திரிச்சோடனே விளக்கேற்றுறதுங்க. இது எங்கள் அம்மா ஃபாலோ பண்ண விஷயங்க. இந்த 2 விஷயத்த எங்கள் அம்மா ஃபாலோ பண்ணுறதை நான் குழந்தையா இருக்கும் போதுலேருந்தே பார்த்து அப்படியே பழகிடுச்சுங்க. இப்போனா கூட நம்ம சிங்கில் போட்டு பாத்திரத்தை தேய்க்கிறோம். அப்போல்லாம் புழக்கடைன்னு, அதாவது வீட்டுக்கு வெளியே தான் போயிட்டு பாத்திரத்தெல்லாம் தேய்க்கிற மாதிரி இருக்கும். இருட்டாக இருந்தால் கூட ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டு பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சி வைப்பாங்க. அதே போல் காலையில் 3 மணிக்கு எங்கள் ஊரில் சாணி தெளித்து கோலம் போடுறது யாருன்னா எங்கள் அம்மா மட்டும்தாங்க. அந்த பெருமை இப்போ வரைக்கும் எங்கள் அம்மாவுக்கு இருக்குது. யாருமே அந்த மாதிரி பண்ணது கிடையாதுங்க. ஒரு நாள் கூட தவறுனது கிடையாது அப்படின்னு ஊரில் பெருமையாக சொல்லுவாங்க. அந்த வகையில் இப்போ நம்ம சாணியெல்லாம் தெளிக்க முடியாது. தண்ணி தெளித்து கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றிட்டு நெய்வேத்தியம் என்ன இருக்குதோ அந்த நெய்வேத்தியம் வச்சு நான் தீபம் ஏற்றிட்டு வரேங்க. இது அம்மாவுடைய பழக்கம். இப்போ சாதம் வடிக்கும்போது அதில் உப்பு போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குங்க. இது இப்போ புதுசாக வாங்கின குக்கர், ஏற்கனவே ஷார்ட்ஸ்லேயே உங்களுக்கு போட்டிருப்பேன். இதில் சாதம் வடிச்சுக்கிற ஆப்ஷனும் இருக்குங்க. அதுக்கு ஒரு தட்டு கொடுத்துருக்குறாங்க. அதில் வச்சு லாக் பண்ணிவிட்டு அப்படியே சாய்ச்சோம் அப்படின்னா அந்த தண்ணியெல்லாம் ஸ்ட்ரெயின் ஆகிடுங்க. கையில் ஊற்றிக்குமோ இல்லை அந்த தட்டு வெளியே விழுந்துருமோ அப்படின்ற பயம் வேணாங்க. நான் கூட ஒரு பக்கம் பயந்துகிட்டே இருந்தேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நான் யூஸ் பண்ணுறேன் அந்த குக்கரை. விழுந்துருமா அப்படின்னு பயந்துக்கிட்டே தான் வடித்தேன். ஆனால் வேலைங்க, அது அப்படியே லாக் ஆகிடுச்சு. நம்ம சும்மா அப்படி பிடிச்சி அதை அப்படியே சாய்ச்சோம்னாலே போதுங்க. என்ன தான் புடி கொடுத்துருந்தாலும் அதை லைட்டாக சுடுதுங்களா, அதனால் ஒரு பக்கம் துணி வச்சு வடித்து விட்டுருக்குறேன் பாருங்கள். அப்படியே நிற்கிது. வெளியெல்லாம் தட்டெல்லாம் அது கழண்டுட்டெல்லாம் வரலைங்களா. உண்மையிலே எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குது இந்த பாத்திரம். இனிமேல் இதுலேயே நம்ம சாதம் வடிச்சிக்கலாங்க. சாதம் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி குழம்பு என்ன அப்படின்னா சாம்பார். வீட்டில் காயெல்லாம் வாங்கிட்டு வரணுங்க. இருக்கிற காயெல்லாம் ஒரு காய் என்னென்ன காய் இருக்கோ எல்லா காயும் போட்டு சாம்பார் வச்சிட்ருக்குறேங்க. இந்த ஒரு கடாய் தான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். 2 கடாய் ஒன்று வச்சிட்ருக்குறேங்க. ஒன்று வெஜ்ஜுக்கு, இன்னொன்று நான்வெஜ்ஜுக்கு. இந்த கடாயில் தான் காரக்குழம்பு தாளிக்கிறது, இந்த மாதிரி சாம்பார் வைக்கிறது, காய் செய்கிறது, எதுவாக இருந்தாலும் இதை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டீல் பாத்திரத்தில் ஊற்றி வச்சுருங்க. நம்ம கடாயில் கூட வச்சுக்கலாம். இது கொஞ்சம் அகலமாக இருக்குங்களா, அதனால் வேறு ஸ்டீல் பாத்திரத்தை மாற்றிடுவாங்க. சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாப்பாடு பேக் பண்ணி அவரை அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிக்கணுங்க. குக்கரில் இருக்கிற சாதத்தையும் அவருக்கு பேக் பண்ணி வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிற சாப்பாடை ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுருவாங்க. ஏன்னா மதியம் நம்ம சாப்பிடும் போது சூடாக இருக்கணும் இல்லைங்களா, அது மாதிரி போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா எல்லாத்தையும் எடுத்து ஒரு தடவை சாமான்லாம் எடுத்து சிங்கில் போட்டு கழுவிட்டு வாஷிங் மிஷினில் துணி போடுற வேலை இருக்குங்க. இன்றைக்கி வெயில் காஞ்சிட்ருக்கு. துணி போட்டு அதை காய வச்சு எடுத்து வைக்கணுங்க. இன்றைக்கி இப்படி தான் நாள் ஸ்டார்ட் ஆச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.